தென்காசி மாவட்டத்திலேருந்து வரோம்னா எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து தளபதியோட அன்பால சேர்ந்த கூட்டம். இங்கே வந்தது ஒரே காரணம் எங்கள் தளபதி, எங்கள் அண்ணன், அவர் ஒருவருக்காக மட்டும்தான் நாங்கள் அங்கே வந்தோம். கில்லி படம் 2004 வந்துச்சு. அப்போ குத்துன டாட்டு இது. அப்போதான் எனக்கு விவரம் தெரிஞ்சது. விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து இப்போ வரைக்கும் தமிழக வெற்றிக்கிழமை டாட்டு இது. இப்போ வரைக்கும் அந்த டாட்டு இருக்கு. எங்க நெஞ்சில தளபதி என்னைக்குமே குடியிருப்பாரு. 2026 முதல்வர் எங்க அண்ணன் தளபதி விஜய் மட்டும்தான், வேற யாருமே விடாது. தளபதியை சிம்மாசனத்துல உட்கார வைப்போம். 26 முதல்வர் அவர் தான், தளபதி விஜயனை மட்டும்தான். விஜய் அவர்களுடைய மாநில மாநாடு உங்க மண்ணு மதுரையில வந்து நடக்குது. எப்படி இருக்கு இந்த ஒரு ஏற்பாடா இருக்கட்டும், அதே மாதிரி நீங்க முக்கியமா இந்த கரும்பு ஜூஸ் கடை வேற போட்டிருக்கீங்க இந்த இடத்துல, உங்களுடைய அந்த தொழில் முறை எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு சார். நல்லா ஜூஸ் வியாபாரம் நல்லா போய்கிட்டு இருக்கு. நல்லா இதாக இருக்குது, நல்ல கூட்டமாக இருக்குது. நாங்கள் இனிமேல் நாங்கள் எதிர்பார்க்குறது இவர் தான் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ரெட்டலை தான் ஓட்டு போட்டு வந்தது. இது வரைக்கும் எனக்கு 50 வயசாச்சு. இப்போ வந்து ஒன்றும் இது இல்லாமல் நம்ம தலைவர் தான் விஜய்க்கு தான் போடணும் நினைக்கிறேன் சார். நல்லா இருக்கு சார் மதுரை மண். ஆனால் மதுரை மண் வந்து ஒரு தனி சிறப்பு சார். மதுரையில் மண் போட்டால் கண்டிப்பாக வெற்றி ஆகும் சார், கண்டிப்பாக செய்ப்பா சார். அதே மாதிரி கரெக்டாக மாநாடு நடக்கிற இடத்துல இவ்வளோ கடைகள், இத்தனை கடைகள் வந்து போடப்பட்டிருக்கு. நானே இது வரைக்கும் பார்த்ததில்லை சார். இவ்வளோ மாநாடுலாம் பார்த்துருக்கேன், ஜூஸ் கடை போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து வியாபாரங்கள் நல்ல வியாபாரங்கள், ஐஸ் வண்டி, இது எல்லா பொருளுமே கடைகள் பூரா எல்லா கடையுமே எந்த கடையுமே இல்லை. அந்த அளவுக்கு வியாபாரம் நல்லா ஓடும் சார். நல்லா கூட்டம் சார், நல்லா இருக்கு சார். உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதா இருக்கு இந்த ஒரு மாநாடு? நல்ல பயனுள்ளதாக இருக்குது சார். இந்த மாதிரி மாநாடு போட்டால் நல்ல கூட்டம் நல்லா இருக்கும், நல்லா வியாபாரம் நல்லா இருக்கும் சார், நல்லா லாபம் கிடைக்கும் சார். நல்லா இருக்கு சார், நல்ல மாநாடு சார். இன்னைக்கு ஒரு நாள்ல நடக்கிற வியாபாரம் எத்தனை நாளுக்கு நார்மலா நடக்கிறதுக்கு சமம்னு நினைக்கிறீங்க? அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு வியாபாரம் ஒரு நாளே பார்க்குறேன் சார். குறைஞ்சது 25,000 30,000 ஓட்டுவேன் சார். நல்லா வியாபாரம் ஓடுது சார், பரவாயில்ல போகுது சார். ஓகே, அதே மாதிரி மற்ற உங்க சக தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து எந்த அளவு பயனுள்ளதா நினைக்கிறாங்க சார்? நல்லா அந்த மதுரையில் உள்ள கரும்பு சார் வண்டி பூராமே இங்கே வந்துருக்கு சார். எல்லாமே அங்கங்கே போட்டு கடை போறாமல் கிட்டத்தட்ட ஒரு 100-150 கடை கரும்பு கடை சுற்றியில் போட்டுருக்கா சார். எல்லாத்துக்கும் நல்லா வியாபாரம் ஓடுது சார். எல்லாமே நல்லா வெயில் அடிக்குது, சரியான வெயில். மக்கள் உள்ளே உட்கார முடியாமல் வர்றாங்க. நல்லா வியாபாரம் ஓடுது சார், நல்லா இருக்கு சார். விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன? கண்டிப்பாகவே இந்த ஒயின் ஷாப்லாம் உழைக்கணும் சார். ஒயின் ஷாப் ஒழிச்சாலே எங்களுக்கு போதும் சார். இலவசம் விட்டுட்டு ஒயின் ஷாப் ஒழிச்சாலே நல்லா வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே நல்லா இருக்கு சார். என்ன வியாபாரம் செய்கிறீங்க? வியாபாரம் எப்படி போகுது கடந்த 2 நாட்கள்? கம்மங்கூழ் வியாபாரம் வந்து நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. கூட்டம் வந்து நல்லா நிறையா ஆளு வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்து ஓரளவுக்கு நல்லா இதாக போய்கிட்டு இருக்கு. வந்து கூட்டம் வந்து இன்னும் ஆள் திறமை வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாநாடு, இந்த மாதிரி ஒரு கூட்டம் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, இந்த மாதிரி மாநாடு எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. இது தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் ஒரு 500 ஏக்கர் பரப்புறவுள்ள 500-1000 ஏக்கர் பரப்புறவுள்ள இந்த மாதிரி இது பார்த்ததில்லை. நிறைய கடைகள் இங்கே போடப்பட்டிருக்கு இல்லையா இந்த மாநாடு ரிலேட்டடா? ஸோ இவ்வளோ கடைகள் வந்து போடப்பட்டிருக்கோம் அப்படின்னு நீங்களே எதிர்பார்த்தீங்களா? இவ்வளோ கடை வரும் நாங்களே எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து சும்மா ஆட்கள் வந்து கம்மியாக வரும்னு நினச்சோம். ஆனால் வந்து நிறையா இன்னும் ஆள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு சம்பாத்தியம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி நார்மல் நாட்களுக்கு உங்களுடைய வியாபாரம் ஆகிறதுக்கும் இன்னைக்கு ஆகிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோ? இந்த வருமானம் இன்னைக்கு வருமானம் ஓரளவுக்கு நல்லா இதாக இருக்குது, கூட்டம் இருக்குது. அதனால் வந்து இன்னைக்கு நல்லா வியாபாரம் தான். எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது இந்த மாநாடுனால? இவ்வளோ தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு வியாபாரம் ஆகுது இல்லையா? எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து மற்ற இடத்துல போட்டோம்னா இது கடையில் வச்சு போட்டோம்னா கொஞ்சம் வியாபாரங்கள் கம்மியாக தான் இருக்குது. இங்கே வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வர்றதை வச்சு இப்போ வியாபாரம் நல்லா இருக்குது. எல்லாத்தையும் நல்லா பயனுள்ளதாக இருக்குது. சொல்லுங்க, மதுரையில் வந்து தளபதி விஜயுடைய மாநில மாநாடு நடக்குது. நீங்கள் இங்கே கடை போட்டிருக்கீங்க. இந்த ஒரு நாள் எவ்வளோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? வியாபாரம் ரீதியாக இந்த ஒரு நாளில் வந்து எவ்வளோ சம்பாதிப்பாங்க, எந்தளவு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் தான். ஆமாம், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு நாள் வியாபாரம் இன்னும் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் கூட்டம் இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சாயங்காலம் வர கூட்டங்கள் இன்னும் நிறையா இருக்குது. இப்போ வந்து பூரா வெளியூர் ஜனம் தான் வந்திருக்காங்க. இன்னும் லோக்கல் ஜனம் வர வேண்டிய நிறையா இருக்குது. ஆமாம், இவ்வளோ பேர் கடை போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா நீங்களே? இல்லை, கடை வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆமாம், இவ்வளோ முதல் மாநாடு காட்டி இந்த மாநாடு ரொம்ப இதாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஆள் கூட்டம் நிறையா இருக்குது. இங்கே மதுரைக்கு அவர் வர்றது எவ்வளோ ஸ்பெஷல்? மதுரைக்கு வர்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். அதே மாதிரி இப்போ நார்மல் நாளில் உங்களுக்கு வர அந்த வருமானமாக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு நாளில் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? வித்தியாசம்னா அது வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது, அதனால் அது வியாபாரங்கள் தனியாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம இங்கே கடை போட்டால் நமக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே இது வந்து எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக தான் இருக்கும்.
ஏன்னா கூட்டங்கள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் கூட்டம் வர வேண்டியது இருக்குது. அதனால் வியாபாரங்களோட இப்போ மத்தியானம் லஞ்ச் டைம்னால வந்து பூரா உள்ளே இருக்குது, கிரௌடில் இருக்காங்க. மீட்டிங் முடிஞ்சோடனே எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி ரேட் எல்லாமே வந்து கரெக்டாக தான் விற்கிறாங்களா எல்லாருமே, இல்லை அதிகமாக கூடுதலாக விற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓகேவா? இல்லை, ரேட்டு எல்லாமே ஃபுட்டு எல்லாமே வந்து கரெக்டான விலைங்க. சாப்பாடு மற்ற எல்லா பொருளுமே கரெக்டான விலைங்க. தளபதி விஜயுடைய மாநாடு நடக்குது. நீங்கள் இங்கே சிக்கன் பிரியாணி கடை வச்சுருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் வியாபாரம் எவ்வளோ வருமானம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இங்கே நிறைய கடைகள் வந்திருக்கு, இதை எதிர்பார்த்தீங்களா? ஆனால் இப்போ வந்து தலைவர் வர கண்டிலாம் போயிட்டு இருக்கோம். அவர் வந்தனே எல்லாம் வித்து சேல்ஸ் பண்ணிட்டு நாங்களும் தலைவரை பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லாரும் ஆளுங்க எல்லாருமே வந்துருவோம். அதனால நல்லா விற்பனை பண்ணிட்டு வந்துடுவோம் நாங்கள் வந்து. சரிங்களாண்ணா? அவருக்காண்டி நாங்கள் பார்க்கணும் இவ்வளோ பேருக்கு ஆசையாக தான் வந்திருக்கோம். நாங்கள் வந்து இதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் வந்து சரிங்களா? நாங்கள் தேனிலேருந்து வந்திருக்கோண்ணா. தேனிலேருந்து வந்திருக்கோம். அப்புறம் இங்கே எல்லாம் அங்கேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே கடை போட்டுருக்கு. ஆமாங்க, அங்கேருந்து செஞ்சு எடுத்துருக்கோம்ண்ணா. அதே மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு நாள் வருமானம் மற்ற நாள் கூட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஒரு நாள் எப்படி நார்மல் நாளுக்கும் இந்த நாளுக்கும் இருக்கிற வித்தியாசம் கேட்குறேன். கூட்டம் சரியா இருக்குண்ணா, கூட்டம் சரியா போயிட்டு இருக்கு. கால் நான் 2 நாள் ஆச்சு நான் வந்து இங்க வந்து சரியா போயிட்டு இருக்கு கூட்டம். இன்னுமே வந்துட்டே இருக்காங்க மக்கள் வந்து, இன்னும் தலை வந்துட்டே இருக்கு. இப்ப பாருங்க மக்கள் என்னைக்குமே அந்த அளவு பயனுள்ளதா இருக்கு எல்லா கடைக்காரங்களுக்கும். இந்த ஒரு நாள் எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும்? நல்லா பயன் தான் எல்லாமே. சரிங்களா? அதை பத்தி நல்லா கூட்டம் வருது. இன்னும் ஏற்பாடு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் தலைவர் வரல, தலைவருக்கு வந்து வெயிட்டிங். அவர் வந்து ஒரு விஷயத்துல மாற்றத்தை ஏற்படுத்தணும் தமிழ்நாட்டுல அப்படின்னா எந்த விஷயம்? அவர் வருவாரு, இப்ப நீங்க சொல்லுவாரு, அவருக்கே தெரியும். சொல்லத்தான் வந்திருக்காரு, இன்னைக்கு தெரிஞ்சிடும். இந்த ஒரு அன்பு பத்தி சொல்லுங்க. இவ்வளவு கூட்டமா வந்திருக்காங்க இல்லையா மதுரையில அவரை பார்க்க. அந்த அன்புனா வாட்புறம் மாதிரி ஆகி போச்சு. என்ன ப்ரோ அப்படி கேட்குறீங்க? தளபதி விஜயுடைய மாநாடு நடக்குது. ஸோ நீங்க இங்க கடை போட்டிருக்கீங்க, இங்க நிறைய கடைகள் இருக்கு. எப்படி இருக்கு? இவ்வளவு கடைகள் போடப்படும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கலாம். இப்போதான் எங்களுக்கு ஓடுது 1-2 காலையில் நேற்று இருந்து காத்திருக்கோம். இன்னைக்கு தான் 1-2 இப்போதான் ஒரு 100 ரூபாய்க்கு வியாபாரம் பார்த்துருக்கோம். அவ்வளோ கூட்டம் யாருக்குமே இவ்வளோ கூட்டம் வந்தது கிடையாது. நாங்கள் எங்கேயும் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. விஜய் தளபதிக்கு அதிகமாக கூட்டமாக இருக்காங்க. அதே மாதிரி நீங்க நார்மல் நாட்கள்ல போடுறதுக்கும் இன்னைக்கு போடுறதுக்கும் என்ன வித்தியாசம் இந்த வியாபார ரீதியா? இன்னைக்கு வந்திருக்க அந்த சனத்துகளையும் 4 சனத்துகளையும் பார்த்துக்கலாம், வியாபாரமும் பார்த்துக்கலாம். இதுக்குன்னு தனியாக வர முடியாதுல்ல. என் மயம் வந்து இதுக்கு உயிர் விஜயண்டா. அது மாதிரி ரொம்ப குலதெய்வம். உள்ளே போயிருக்கேன் தம்பி, உள்ளே இருக்கேன். எல்லாம் எங்கள் பசங்க தான் பூரா உள்ளே 10-20 பேர் போயிருக்காங்க. மதுரையில் நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான் வந்து காரியாபட்டி, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி. நாங்கள் புதுசாக இப்போ தான் இந்த வியாபாரம் பார்க்கலாம். இந்த முறுக்கு இதுக மட்டும் வியாபாரம் பார்ப்போம். இன்னைக்கு புதுசாக கூழ் வச்சுருக்கோம். வியாபாரம் நேற்று இருந்து வியாபாரம் இல்லை. இந்த இப்போதான் ஒரு 100 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். இப்போதான் வியாபாரம். இது இவ்வளோ நேரம் இல்லை. அவங்களுக்கு யோகத்தை பொறுத்து இருக்கு. விஜய் தளபதி யோகத்தை பொறுத்து இருக்கு எல்லாருக்குமே. இப்போ வரையில கூட நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியிலேருந்து வர்றோம். வர வழியில் கூட எங்களை டிஎம்கே கட்சிக்காரங்க வந்து மறைச்சாங்க. நாங்களாம் அதை தாண்டி தான் வந்தோம். ஏன் எங்கள் தளபதிக்காக வரோம். மதுரைக்கு வராரு எங்கள் தலைவர். வரட்டும், நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாளைக்கு முதல்வர் அவர் தான், அடுத்து அவர் தான். இது வந்து வேணும்னே சில விஷயங்கள் தடைகளா பண்றாங்கன்னு நடக்குது. எல்லாமே கட்சியில தான் நடக்குது. ஏன்னா அந்த மாநாட்டை தடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. எவ்வளவோ அதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு இருக்கோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எதுக்கு இத்தனை வேன் போகுது, யார் போறாங்க, எல்லா போட்டோஸும் எந்த மாநாட்டுக்கு எடுத்திருக்காங்க, இப்போ வரைக்கும் எந்த மாநாட்டுக்கு அப்படி எடுத்திருக்காங்க? எல்லாரையும் அப்படி போட்டோ எல்லாரையுமே அப்படி போட்டோ எடுத்துட்டு ஆதாரத்தோட தான் அனுப்புறாங்க. எந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு மாநாட்டுக்கு அப்படி நடந்திருக்கா? பாஸ் வாங்கிட்டோம், பாஸ் வாங்க சொன்னாங்க, முதல் நாளே வாங்கிட்டோம். எல்லாரையும் வச்சு போட்டோ எடுக்கிறது ஏன்? எத்தனை பேர் இந்த வேன்ல பயணம் பண்றீங்கன்னு விசாரிக்கிறது ஏன்? எந்த மாநாட்டுக்கு இந்த மாதிரி யாருக்கு விசாரிச்சாங்க? யார் தலைமையில நீங்க போறீங்க? எல்லாம் எப்படி விசாரிக்கிறாங்க? இதெல்லாம் நம்ம தமிழக மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் ஒரு சில பேர் அவரை வந்து கலாய்க்கிறதா இருக்கட்டும், இல்ல கிண்டல் பண்றதா இருக்கட்டும், அவர் வந்து ஆன்லைன்லயே அரசியல் பண்றாருன்னு விமர்சனம் வைக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கு? அவர் என்ன மாதிரி மாற்றத்தை நிகழ்த்துவாருன்னு நினைக்கிறீங்க? இந்த ஆன்லைன் அரசியலை பத்தி உங்களுக்கு தெளிவா ஒன்று சொல்றேன் கேளுங்க. தலைவர் இவ்வளவு நாள் சினிமால இருந்தாரு, கடைசி படம் முடிச்சுட்டாரு. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் ஒரு தொழில இருக்கேன், என் தொழிலை முடிச்சுட்டு தான் நான் உங்களை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டாரு. டிசம்பர்ல தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் தலைவரோட தலைமையில போறோம். ஆன்லைன் அரசியல் அல்ல, இந்த
இந்த கூட்டத்தை பார்த்து ஆன்லைன் அரசியல்னு சொன்னீங்கன்னா இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, இந்த கூட்டம் தான் பதில் சொல்லும். நன்றி. சொல்லுங்க, இங்க மதுரைக்கு வந்திருக்காரு தளபதி விஜய். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரை பார்க்க போறீங்க, அவர் பேச போறாரு. எப்படி இருக்கு அவர் மதுரைக்கு வந்து? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்லபடியா இருக்கு. கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு, மக்களை பார்க்கறதுக்கு, தலைவரை பார்க்கறதுக்கு வருவோம் நினைச்சு பார்க்கல வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் வரணும், முதலமைச்சரா வரணும். நல்லது, எங்களுக்கு நல்ல உதவி செய்வதாகும். ஆமா, அவர் போஸ்டர் இருக்கிற மாதிரி இந்த இதெல்லாமே கையில வச்சுட்டு வந்திருக்கீங்க. அவ்வளவு பிடிக்குமா விஜய் அவர்களை? எங்களுக்கு அவர் வந்து தாய்மார்களுக்கா இருக்கட்டும் இல்ல பெண்களுக்கா இருக்கட்டும் இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிற விஷயம் என்ன? எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நினைக்கிறோம். நல்லது செய்வார் எங்க எல்லாத்துக்கும். மக்களுக்கு நல்லா செஞ்சு நாங்க கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும். இருக்கும் எல்லாத்துக்கும். வேற என்ன மாற்றம்? கஷ்டப்பட்டவங்களுக்கு, பெண்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். கணவன் இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். அவர் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கல்ல, இவ்வளவு கூட்டமா வராங்க, இந்த அன்பை பத்தி சொல்லுங்க. அது எப்படி சொல்றது? அன்பு இதான் அன்பு. இதை பார்த்துக்கோங்க. மித்த யாருக்கும் இவ்வளவு கூட்டம் வராது, விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் வந்துருக்கு. அதே மாதிரி பெண்களா இருக்கட்டும், பெண் ரசிகைகளா இருக்கட்டும் எவ்வளவு அதிகமா இருக்காங்க இங்க மதுரையை பொறுத்த. நிறையவே இருக்கு. நாங்க தென்காசி மாவட்டம், நிறையவே இருக்கு. எங்க ஊர்ல இதோட கூட்டமா தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன விஜய் அவர்களுக்கு? பிடிச்ச அன்பு எல்லாமே எல்லாமே பிடிச்சதுதான். அதே கூட்டம் பார்க்கறதே விஷயம் தானேயா, அது விஷயம் தானே. அது ரொம்ப குடுப்பன இருக்கு, எங்களுக்கெல்லாம் குடுப்பன இருக்கு. வந்தா எங்க நல்லது பண்ணுவார் நினைக்க அவ்வளவுதான். இதே மாதிரி இங்கேயும் செய்வார்னு ஒரு போட்டுருவோம். இன்னைக்கு இந்த மாநாடை வந்து எந்த அளவு வந்து கரெக்டா நடத்துறாங்க? இந்த தண்ணீர் தேவையான வசதிகள் எல்லாம் கரெக்டா இருக்கு. எங்களுக்கு தேவை வரையிலே வேன்ல எங்களுக்கு எல்லாமே கரெக்டா வந்துச்சு. இங்கேயும் எல்லாம் தேவையானது எல்லாமே இருக்கு. எல்லாமே நல்ல வசதி, எல்லாமே நல்லா இருக்குண்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.